கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவியை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் என்ன? மேலும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்களா? முழு விவரம். நிச்சயமாக, அதாவது கோவை விமான நிலையம் அடுத்து இருக்கக்கூடிய பிருந்தாவன் நகர், இந்த பிருந்தாவன் நகருக்கு அருகே எஸ்ஐஎச்எஸ் காலனி பகுதிக்கு செல்லக்கூடிய பாதை ஒன்று உள்ளது. இந்த பாதை என்பது வழக்கமாகவே ஆளரவம் இல்லாமல் தான் காணப்படும். குறிப்பாக நேற்று இரவு சுமார் 10:30 மணி அளவில் அந்த பகுதியில் வினீத் என்ற இளைஞர் கல்லூரி மாணவியான தனது தோழியை காரில் வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்துள்ளார். சுமார் 11 மணி அளவில் அந்த பகுதிக்கு வந்த ஒரு 3 பேர் கொண்ட இளைஞர்கள் கும்பல் அந்த இளைஞரை தாக்கிவிட்டு அந்த கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்றிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த இளைஞன் அந்த கல்லூரி மாணவியான தனது தோழியை காப்பாற்ற முற்பட்ட போது பலமாக அந்த 3 பேரும் தாக்கியதுல அந்த இளைஞர் அங்கிருந்து ஓடிவிட்டார். தொடர்ந்து அந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட இளைஞர்கள் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மாணவி நிர்வாண நிலையில் இருந்த சூழல்ல பாதிப்புக்குள்ளான அந்த இளைஞன் உடனடியாக பீளமேடு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளிக்கிறார். தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற போலீசார் அதாவது பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த கல்லூரி மாணவியை உடனடியாக மீட்டு கோவை தனியார் மருத்துவமனையில், பிரபலமான ஒரு தனியார் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கிறார்கள். அதே போன்று காயங்களுடன் இருந்த அந்த இளைஞரை கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கிறார். அந்த தப்பியோடிய 3 பேர் அந்த பகுதியில் எங்காவது இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தபோது எங்கும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த விமான நிலைய பின்புறம் என்பது ஆளரவமற்ற நிலையில் இருப்பதால் வழக்கமாகவே இரவு நேரத்தில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுவது வழக்கம். சந்தேகத்திற்கிடமான வாகனங்களோ அல்லது யாரேனும் இளைஞர்களோ இளம்பெண்களோ அங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தாலோ காவல்துறையினர் அவர்களை அறிவுறுத்தி எச்சரித்து அனுப்பி விடுவார்கள். ஆனால் நேற்று இரவு இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த தப்பி ஓடிய 3 பேர் யார் என்பது தொடர்பாக தற்போது வரை காவல்துறையினர் தீவிரமாக தேடுதல் வேட்டை மற்றும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.